தமிழக அரசியல் களம் நொடிக்கு நொடி மாறுதல்களை சந்தித்து வரும் நிலையில் அவற்றை முழுமையாக காணும் முன்பாக காலை முதல் மாலை வரை நடைபெற்ற நிகழ்வுகளை முதலில் சுருக்கமாக காணலாம். காலை 10 மணிக்கு தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இரு மக்களவை உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். நாமக்கல் எம்பி சுந்தரம் மற்றும் கிருஷ்ணகிரி எம்பி அசோக்குமார் ஆகியோர் பன்னீர்செல்வத்தை அவரது வீட்டில் சந்தித்து பேசினர். அதனையடுத்து நேற்று வரை சசிகலாவுக்கு ஆதரவாக இருந்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர்கள் க பாண்டியராஜன் வாக்காளர்களின் மனநிலை அறிந்து செயல்படப் போவதாக டுவிட்டரில் பதிவிட்டார். ஜெயலலிதா வாழ்ந்த வேதா இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்ற முதல் கையெழுத்திட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் பன்னீர்செல்வம். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்ற பாண்டியராஜன் பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். அதற்கு பின் போயஸ் கார்டன் இல்லத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய வி.கே. சசிகலா ஓரளவுக்கு தான் பொறுமை காப்பேன் என்றார். அதனைத் தொடர்ந்து வி.கே. சசிகலா ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் எம்எல்ஏக்களுடன் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கித்தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதன்பின் கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்டுள்ள ஆதரவு எம்எல்ஏக்களை சந்திப்பதற்காக போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து கூவத்தூர் புறப்பட்டார் சசிகலா. மயிலாப்பூர் தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் டிஜிபி நடராஜ் தான் எங்கேயும் செல்லவில்லை என்றும் தொகுதி மக்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தில் தம்மை சந்திக்கலாம் என்றும் முகநூலில் பதிவிட்டார். அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் ஆளுநர் மாளிகை செல்வார் என தகவல் பரவியதால் ஆளுநர் மாளிகை அருகே போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்த சூழலில் கூவத்தூர் சென்றடைந்த சசிகலா அங்கு அதிமுக எம்எல்ஏக்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை முடிந்து சற்று நேரத்தில் அதிமுக அமைப்புச் செயலாளர் பொன்னையன் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். இதையடுத்து திருப்பூர் தொகுதி எம்பி சத்யபாமா முதலமைச்சரை சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளார். ஆட்சி அமைக்க காலம் தாழ்த்துவதன் மூலம் அதிமுகவை உடைக்க ஆளுநர் முயற்சிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். ஆதரவு எம்எல்ஏக்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்த அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா கூவத்தூரில் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் அதிமுக அவைத்தலைவர் கே. ஏ. செங்கோட்டையன், மூத்த அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் அனைத்து எம்எல்ஏக்களின் கருத்துக்களையும் அவர் கேட்டறிந்தார். அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். சுமார் 2.5 மணி நேரம் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்திய பின் அவர் சென்னை திரும்பினார். அப்போது போயஸ் தோட்ட இல்லம் அருகே செய்தியாளர்களை சந்தித்த அவர் போராட்ட விதத்தை ஞாயிற்றுக்கிழமை மாற்றுவோம் என்றார். அதாவது இன்று வரை பொறுத்திருந்தோம், நாளை வேறு விதத்தில் நாங்கள் போராட உள்ளோம். இந்த நேரம் இழுப்பதற்காக எடுத்துக்கொண்டதை பார்த்தால் எங்கள் கட்சியில் பிளவுகள் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இது நடக்கிறதோ என்று இன்று புரிகிறது. சரி மேடம், அதிமுக எம்எல்ஏ கூட மனநிலை எப்படி இருக்கு? எல்லாரையும் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க? எல்லாரையும் சந்திச்சேன், ரொம்ப நல்லா இருக்காங்க. எங்களுடைய ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக குடும்ப உறுப்பினர்களை சந்தித்த ஒரு மன திருப்தி தான் எனக்கு இருந்தது. நன்றாக இருக்கிறது. சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ள ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? பொறுத்திருந்து பாருங்களேன். சரிங்க. தமக்கு ஆதரவு அளிக்கும் எம்எல்ஏக்களுடன் ஆளுநரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா வலியுறுத்தியுள்ளார். தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவுக்கு சசிகலா எழுதியுள்ள கடிதத்தில் அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடிதம் மற்றும் ஆதரவு அளிக்கும் எம்எல்ஏக்கள் விவரங்களை ஏற்கனவே கடந்த வியாழக்கிழமை அளித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தமக்கு ஆதரவு அளிக்கும் எம்எல்ஏக்களுடன் ஆளுநரை சந்திப்பதற்கு இன்றே நேரம் ஒதுக்கித்தர வேண்டும் என்றும் சசிகலா வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்து 7 நாட்கள் கடந்துள்ளதால் சூழ்நிலை கருதி இந்த கோரிக்கையை முன்வைப்பதாகவும் அந்த கடிதத்தில் வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தின் இறையாண்மையையும் காப்பாற்றும் வகையில் ஆளுநர் விரைந்து செயல்பட வேண்டும் என்றும் சசிகலா வேண்டுகோள் விடுத்துள்ளார். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் ஆதரவு தெரிவித்துள்ளார். இதேபோல் அதிமுக எம்பிக்கள் சத்யபாமா, வனரோஜா உட்பட இன்று ஒரே நாளில் 4 எம்பிக்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர்.
அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவுக்கு ஆதரவாக இருந்து வந்த தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாஃபா பாண்டியராஜன், அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அங்க இருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் இருக்கிற ஒரே எண்ணம் கழகம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது அனைவரும் இங்கே வருவார்கள். எந்த நிலையிலும் பிளவு என்பது வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறேன். அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனை வரவேற்று பேசிய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மக்களின் ஒருமித்த கருத்தை ஏற்று அமைச்சர் பாண்டியராஜன் தமது அணியில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். அவரைத் தொடர்ந்து எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவராக வந்து இணைவார்கள் என்றும் பன்னீர்செல்வம் கூறினார். நம்முடைய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுத்திருக்கின்ற ஆட்சி, இவை இரண்டும் ஒரு குடும்பத்திற்குள் நுழைவதை தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லி தர்மம் தன் வாழ்வதனை சூடு கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும் என்பதுதான் வரலாறு. முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் இல்லத்திற்கு வந்த நாமக்கல் மக்களவை உறுப்பினர் பி.ஆர். சுந்தரம் மற்றும் கிருஷ்ணகிரி மக்களவை உறுப்பினர் அசோக் குமார் ஆகியோர் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். அதிமுகவை மீட்டெடுக்க முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தினால் மட்டுமே முடியும் என்றும் மக்களவை உறுப்பினர் சுந்தரம் தெரிவித்தார். பெங்களூரிலே புரட்சி சதி திட்டம் தீட்டப்பட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிறை செல்வார்கள், அந்த ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று கனவு கொண்டது நீங்கள் தானே. அதனால் தானே அம்மா அவர்களை கட்சி விட்டு நீக்கினார்கள். உனக்கு என்ன யோகிதை இருக்கிறது அண்ணனை பற்றி குறை சொல்வதற்கு? முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நிரந்தர முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று கிருஷ்ணகிரி எம்பி அசோக் குமார் நம்பிக்கை தெரிவித்தார். கட்டாயப்படுத்தி கையெழுத்தை வாங்கி தொண்டருடைய கருத்தை அறிவதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தை கேட்காமல் தன்னந்தனியாக மிரட்டி கையெழுத்து வாங்கி இருக்கின்ற உங்களுக்கு இந்த தமிழக மக்கள் கண்டிப்பாக பாடம் புகுத்துவார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக நிரந்தர முதலமைச்சராக தமிழகத்துடைய நிரந்தர முதலமைச்சர் என்று எழுதிக் கொள்ள வேண்டும். மேலும் பல எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்றும் அசோக் குமார் கூறினார். முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை ஆதரித்துள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் கடந்த 9ஆம் தேதி செய்தியாளர்களிடம் பேசுகையில், பன்னீர்செல்வத்தின் செயல்பாடுகள் கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதம் என்றார். பொதுச்செயலாளர் அவர்களை கட்சியின் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுத்த அடுத்த வினாடி நெடுஞ்சான் கிடையாக சின்னம்மா காலில் அவர் விழுந்தது எங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவர் ப்ரொபோஸ் பண்ணது அவர் தான், செகண்ட் பண்ணது எல்லாரும் இருந்தாலும் அந்த இடத்துல 1 மணி நேரம் இருந்தாரு. அவரு எந்த விதமான மாற்று கருத்தையும் முன்வைக்கல. அவர் மிக நல்லா எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாரு. அதனால எந்த விதமான கோயர்ஷனால என்ன மிரட்டி அழுத்தம் தந்து என்ன கையெழுத்து போட சொன்னாங்கன்றதுல எந்த உண்மையும் கிடையாது. ஏன்னா 48 மணி நேரத்துக்கு அப்புறம் அழுத்தம் பத்தி பேசுறதெல்லாம் லாஃபபிள். ஐ வில் சே ஐ திங்க் தெளிவா எல்லா விதமான முடிவுகளிலும் உடன் இருந்தவர் அவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். எந்த நிலையிலையும் அவரை மீறி எந்த முடிவுகளும் எடுக்கப்படல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மாற்று நிலை எடுக்க விரும்புறாருன்னா அது அவரோட விருப்பம். ஆனால் எல்லா நிலையிலும் எடுத்த முடிவுகள் ஒவ்வொன்றும் இந்த 60 நாட்களில் அது அம்மா அவர்களை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்ததுனாலும் சரி, அதையும் ப்ரொபோஸ் பண்ணது அவர் தான், எடுத்து அந்த கடிதத்தை சின்னமாட்ட கொடுத்தது அவர் தான். இன்னைக்கு திடீர்னு அந்த தேர்ந்தெடுத்தலே சட்ட ரீதியாக இல்லைன்னு சொல்றதெல்லாம் கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதம். கட்சி ஒன்றாக சீரிய தலைமையின் கீழ் இயங்குவதும் ஆட்சி நல்ல முறையில் இயங்குவதும் மிக முக்கியம். அதை செயல்படுத்தக்கூடிய மக்கள் ஆதரவினை பெற்ற ஒரே தலைவர் அண்ணன் OPS அவர்கள் தான் ஆழமா நம்புறேன். கடந்த 7 நாட்களில்
தொகுதியிலிருந்து ஒவ்வொரு கட்சி நிர்வாகியும் ஆவடி நகர செயலாளர், திருவேற்காடு சேர்மன், எல்லாருமே, எல்லா கவுன்சிலர்களும், எல்லா கிளை செயலாளர்களும் ஒரு மனதுடன் அவங்க சொன்னது, இந்த நேரத்தில் நீங்கள் ஓபிஎஸ் அண்ணன் பக்கத்தில் நிற்கணும் அப்படின்ற கருத்து தான். கடந்த 2 நாட்களாக தொகுதி மக்கள் தனக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து வலியுறுத்தியதால் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை ஆதரித்துள்ளதாக திருப்பூர் தொகுதி எம்பி சத்யபாமா தெரிவித்துள்ளார். எனக்கு தினத்துக்கு போன் கால், இந்த 2-3 நாளா பாத்தீங்கன்னா தினத்துக்கு போன் கால். நல்ல முடிவு எடுங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிற மக்கள், எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அம்மாவுக்கு தான் ஓட்டளிச்சாங்க, வேற யாருக்கும் கிடையாது. சத்யபாமாவுக்கு ஓட்டு கிடையாது, அம்மாவுக்கு தான் ஓட்டு. ஆகவே முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு அதிமுக அமைப்பு செயலாளர் பொன்னையன் ஆதரவு தெரிவித்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்தில் பன்னீர்செல்வத்தை சந்தித்த அதிமுக அமைப்பு செயலாளர் பொன்னையன் தனது ஆதரவை தெரிவித்தார். அவருடன் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பிரசாத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாபு முருகவேல் உள்ளிட்டோர் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். மாணவர்கள், பொதுமக்களின் ஆதரவு பன்னீர்செல்வத்திற்கே உள்ளதாக பொன்னையன் தெரிவித்தார். இந்த கழகத்தின் 1.5 கோடிக்கு மேற்பட்ட அனைத்து தொண்டர்களும், அனைத்து தரப்பு பொதுமக்களும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி வழியில் தமிழக மக்களின் நலன்களை பேணி காக்கும் தகுதி படைத்தவர் மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டுமே என்ற பெருமைமிகு நிலை உருவாகியிருக்கிறது. ஜெயலலிதாவின் வாரிசு சசிகலா தான் என டிசம்பர் 16ஆம் தேதி பேசிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான பொன்னையன் தற்போது முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு தனது ஆதரவாக பேசியுள்ளார். யார் எந்த தவறு செய்திருந்தாலும் அதை கண்டறிந்து நியாயம் வழங்குகிற அந்த அற்புதமான அடித்தளத்து பணியை கூட பெரியம்மா சின்னம்மாவிடம்தான் ஒப்படைத்திருந்த காரணத்தால் அளப்பரிய ஆர்கனைசேஷனல் நாலேஜ், அந்த அமைப்பு ரீதியான அந்த ஆற்றலை, நாலேஜை பெற்றவராக சின்னம்மா அவர்கள் திகழ்ந்தார்கள். எனவேதான் தனக்கு அடுத்தபடியாக வாரிசு என்ற நிலையிலே அம்மா நெஞ்சார ஏற்றுக்கொண்டது சின்னம்மாவைத்தான். சின்னம்மாவை வாரிசாக அம்ா அவர்கள் உளமாற ஏற்றுக்கொண்டதற்கு இதோ ஒரு உதாரணத்தை நான் காட்டுகிறேன். பெரியம்மாவனுடைய கையில் அம்மாவனுடைய வாரிசு என்பது வேறு. அம்மாவனுடைய வாரிசு என்பது யார் என்று அம்மா சட்ட ரீதியாக அறிவிக்கவில்லை. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்பது பொது உறுப்பினர்களால், அடிப்படை உறுப்பினர்களால் சட்ட ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதற்கு இடையிலே யாரை பொதுச் செயலாளராக தற்காலிகமாக நியமித்தாலும் அத்தகைய விதி ஒன்று அதிமுகவின் சட்ட திட்டங்களில் இல்லை. தற்காலிக பொதுச் செயலாளர் என்பது கூட செல்லாத ஒன்று என்ற நிலைப்பாட்டை, சட்ட ரீதியான நிலைப்பாட்டை தற்போது எடுக்கப்பட்ட நிலைப்பாடு இப்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. வாரிசு என்றால் வாரிசு என்று நான் சொல்லவில்லை. தற்காலிக பொதுச் செயலாளராக பொதுக்குழு நியமித்திருக்கிறது. தற்காலிக பொதுச் செயலாளர் நியமித்திருக்கிறது. அம்மாவினுடைய எண்ணக்கிழக்கை தனக்கு அடுத்து யார் எதிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் எண்ணக்கிழக்கையாக சொல்றேன். ஆனால் தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அம்மாவினுடைய மறைவுக்கு, மர்மமான மறைவுக்கு காரணமானவர்களை எப்படி நீங்கள் வாரிசாக கருத முடியும் என்று மக்கள் கூறுகிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா முதலமைச்சராக வர வேண்டும் என மக்கள் விரும்புவதாக அவைத் தலைவர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தாக கழகத்தின் பொதுச் செயலாளர் ஒருமித்த கருத்தாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு, இந்த இயக்கம் உறுதுணையாக வலிமையோடு இருப்பதற்கு ஆட்சி கட்டளை அவர்கள் அமர வேண்டும், அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அமர வேண்டும் என்ற நிலை அனைவருடைய மனதிலே இருக்கிறது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய மனதிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா ஆட்சி அமைப்பதில் ஏற்பட்டுள்ள கால தாமதத்திற்கு மத்திய அரசும் காரணம் என அதிமுக எம்பி அன்வர் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார்.
சென்னை போயஸ் கார்டனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வி.கே. சசிகலா ஆட்சி அமைக்க போதிய எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ளதாக குறிப்பிட்டார். 131 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு அதிமுகவுக்கு இருக்கிறது. அதனுடைய பட்டியல் கவர்னரும் தரப்பட்டிருக்கிறது. இதை தவிர நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று அவர்கள் சொன்னால் யாருடைய தயவில் சொன்னார்கள்? எப்படி சொல்ல முடியும்? மத்திய அரசாங்கம் கவர்னரின் மூலமாக இதை தாமதிக்கிறது. இந்த இடைவெளியை பயன்படுத்தி திமுக உள்ளே புகுந்து விளையாடலாம் என்று நினைக்கிறது. தமிழகத்தில் யார் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஆளுநர் விரைவில் நல்ல முடிவு எடுப்பார் என எதிர்பார்ப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசுவாமி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் நடைபெற்ற பள்ளி விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசியலை உன்னிப்பாக கவனித்து வருவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் இருக்கிற அரசியல் சூழ்நிலையை இப்ப இருக்கிற சூழ்நிலையை நாங்கள் ஒவ்வொரு காலகட்டமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது ஆளுநர் அவர்கள் எந்த முடிவை எடுப்பார் என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வருகிறோம். ஆளுநர் மாளிகை அமைந்துள்ள கிண்டி பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா ஆலோசனை நடத்தினார். ஏற்கனவே ஆளுநரை சந்திக்க நேரம் ஒதுக்க வேண்டும் என அவர் கடிதம் மூலம் வலியுறுத்தி இருந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அவர் ஆளுநரை சந்திக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலின் இந்த பரபரப்பான சூழலில் ஆளுநர் மாளிகையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னை மாநகரம் முழுவதும் முக்கிய இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அசாதாரண அரசியல் சூழல் நிலவி வரும் நிலையில் சென்னையில் வெளியாட்கள் பலர் தங்கியிருப்பதாகவும் அவர்கள் மூலம் வன்முறை வெடிக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் பரவியது. இதனை கருத்தில் கொண்டு சென்னையில் உள்ள தங்கும் விடுதிகள், ஹோட்டல்கள், திருமண மண்டபம் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வெளியாட்கள் தங்கி உள்ளனரா என்பதை ஆராய காவல் ஆய்வாளர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் ஜார்ஜ் உத்தரவிட்டுள்ளார். தங்கும் விடுதிகளில் உள்ளவர்களின் விவரங்களை அளிக்குமாறு விடுதி உரிமையாளர்களுக்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. சமூக விரோதிகள், குற்ற பின்னணி உள்ள நபர்கள் இருந்தால் உடனடியாக கைது செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை நகரின் நுழைவு பகுதிகளில் வாகன சோதனையை தீவிரப்படுத்தவும் காவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சென்னை முழுவதும் உள்ள தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்.